ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனா பகாரியோட பெரிய ஈசி போட்டு பேஸ்டபிள் இன்க்ளூடோட வர யூஎஸ்பி போர்டு தான் பற்றி பார்க்க போகிறோம். இதோட கனெக்ஷன் டீட்டெயில் ப்ளஸ் இது ஆடியோ சிக்னல் எங்கே எடுப்பீங்க, பவர் சப்ளை எத்தனை வோல்ட்டு எல்லாமே இதில் சொல்கிறேன். இதில் பேஸ்டபிள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கன்னு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பென்ட்ரைவர் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஆக்ஷன் போட்டு கொடுத்துக்கலாம், இங்கே இது மாதிரியும் கொடுத்துக்கலாம், அல்லது இந்த 3 பின்னில் கொடுத்தோம் நீங்கள் டிவியோட ஆர்சி ஜாக் எடுத்து கொடுத்துக்கலாம். இதில் பேஸ்டபிள் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பின்னு வரதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னை மட்டும் கிரவுண்ட்லேருந்து ஒரு லைனை டெஸ்ட் பண்ணி தொட்டு காட்டணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கான இன்புட்டு. இதுலேயே சின்ன போர்டு ஒன்று சின்ன ஈசி போட்டு வரும், அது கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஈசி போட்டுக்கும் ப்ளஸ் இன்க்ளூட் பிடி வந்திருக்கும், பேஸ்டபிளோடு வந்திருக்கும். அது ஒன்று மட்டும் தான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு கிரவுண்டு 5 வோல்ட்டு கொடுத்துடலாம். 5 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்கனாலும் போயிடும். 5 வோல்ட் அது 3.7 to 5 வோல்ட்டு கொடுத்திங்கன்னா போர்டு நல்லாயிருக்கும். அதுக்கு மீறி போயிடுச்சுன்னா போர்டு வந்து பர்ன் ஆயிரும். இதில் ஆடியோ அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டு, இது ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டு. ஆக்ஷன் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டு. இதில் பேஸ்டபிள் இருக்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 பின் வரும், வால்யூமு கிரவுண்டு ட்ரபிளு பேஸு. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பேஸு ட்ரபிளு வால்யூம் கிரவுண்டுங்கிற மாதிரி வரும். இதில் வந்து ஒரு கிரவுண்டு அடித்து இதை தொட்டிங்கன்னா பேஸ்டபிள் மாறும். நான் அதை சால்ட்ரிங் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் லைன் கொடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்டு பின்னு, இதில் இருக்க தேர்டு பின்னு கிரவுண்டு அதை எடுத்துருக்குறோம். அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னில் தொடும்போது பேஸு, 2வது டைம் தொடும்போது ட்ரபிளு, அதுக்கு ஈசின்னு வரும், அதுக்கு என்யூன்னு வரும், அதுக்கு வால்யூம் வரும். இதில் பேஸ் ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கூடயே வர ரிமோட் ஒன்று வேணும். இப்படி இந்த கிரவுண்ட் ஒரு டைம் தொட்டுட்டே இதை ஒரு சுவிட்சு கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ரிமோட் வச்சு இன்க்ரீஸ் பண்ணும்போது 9 வால்யூம்ஸ் வரும் பேஸுக்கு. ட்ரிபிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 வால்யூம்ஸ் தான் வரும். ஈசிக்கு 15 வால்யூம் வரும், 16 வரும். இதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் டைப் இந்த 6 பின் சுவிட்சு வருதில்ல, அது சென்டரில் ஒரு லைனையும் ஃபஸ்ட்டில் அல்லது லாஸ்ட்டில் கூட கொடுத்துங்க. லாஸ்ட்டில் கொடுத்துக்கும் போது அழுத்தும் போது மட்டும் இது ரெண்டும் சிங்க் ஆன மாதிரி இது ரெண்டும் டச் ஆன மாதிரி வரும். அதில் வந்து நமக்கு பேஸ்டபிள் மாறும், பேசிக் ட்ரபிள்னு வரும். அவங்க அப்புறம் ரிமோட்டை கஸ்டமர் மாற்றிக்கலாம் வச்சு. இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பேசிக் ட்ரபிள் கொஞ்சம் ஷார்ப்பாக இதில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மல் போர்டுக்கு ரொம்ப ஓவராக நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக இருக்கும். ஆனால் அது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி மற்ற போர்டுக்கு. ஒரு சில கடைகளில் கிடைக்காது, இது ஒரு சில கடைகளில் தான் இது அந்தளவுக்கு எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. இது கனெக்ஷன் டீட்டெயிலே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். இல்லை இப்போ என்ன இப்படி சொல்லி தரேன், இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிடுறேன். இது எங்களுக்கே தெரியும், எதுக்கு நீ சொன்னேன்லாம் நினச்சிக்க வேணாம். தெரியாத நண்பர்கள் இந்த வீடியோவை இப்படி கனெக்ஷன் பண்ணுறதை பார்த்துங்க. தெரிஞ்ச நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதோ ரிலேட்டட் ஆம்ப்ளிஃபையர் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு தெரியல ப்ரோ, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னா நம்ம தாராளமாக அந்த வீடியோ போடலாம். நம்ம நான் IRF ப்ளஸ் 52001943க்கான டிரான்சிஸ்டருக்கு வந்து நம்ம போட்டது நல்ல வரவேற்பு. நமக்கு ஒரு 1.2K போயிருந்துச்சு வீடியோ வந்து. இந்த நண்பர்கள் பார்க்கும் அனைத்து நண்பர்களும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். இதே ஆம்ப்ளிஃபையர் ரிப்பேர் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், புதுசாக பண்ணணும், ஃபுல் பேக் எப்படினாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். நண்பர்கள் அனைத்தும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. போய்ட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ்.